வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து கரண்டி ஆம்லெட். யூஸ்வலி கரண்டி ஆம்லெட் வந்து குழம்பு தாளிக்கிற கரண்டியில் வந்து செய்வாங்க. நம்ம இன்றைக்கி வந்து பணியார சட்டியில் வந்து எப்படி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி சின்ன சின்ன பணியாரம் மாதிரி ஆம்லெட் எப்படி சேர்த்துன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ அது சேர்த்துக்கு தேவையான பொருளும் செய்முறை என்னென்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு 3 முட்டை எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். காரத்துக்கு வந்து ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இன்கேஸ் காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் பச்சை மிளகா குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கூட வந்து மிளகாத்தூள் சேர்த்துங்க. அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் 1 ஸ்பூன் வந்து கொத்தமல்லி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க 3 முட்டையை வந்து உடச்சி ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ பாருங்க 3 முட்டையும் உடச்சாச்சு. ஸோ இப்போ இது வந்து நல்லா வந்து ஒரு பீட்டர் இல்லைன்னா ஸ்பூன் வச்சு நல்லா வந்து அடிச்சிக்கலாம் நம்ம. ஸோ இது நம்ம நல்லா பீட் பண்ணிகிட்ருக்க டைம்லேயே வந்து நம்ம இதுக்கு தேவையான உப்பு, மிளகுத்தூள், அப்புறமா வந்து மஞ்சள் தூளை வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம். ஸோ இதுக்கு தேவையான ஃபஸ்ட்டு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம கூட வந்து மஞ்சள் தூளும் மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாமே வந்து நல்லா சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ பாருங்கள், அந்த மிளகுத்தூள் மஞ்சள் தூள்லாம் நல்லா சேர்ந்து பீட் ஆகிடுச்சு. அடுத்ததாக வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா, அப்புறம் கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாமும் சேர்த்து நல்லா வந்து பீட் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ நல்லா பீட் பண்ணுறோமோ அவ்வளோ ஃப்ளஃபியாக வரும் நம்ம முட்டை பணியாரம். ஸோ இது வந்து நல்லா வந்து பீட் பண்ணிக்கணும். நம்ம பாருங்கள், நல்லா வந்து நுர வந்துடுச்சு. நல்லாவே பீட் பண்ணியாச்சு நம்ம. ஸோ அடுத்ததாக வந்து நம்ம இதுக்கு பணியார சட்டி எடுத்துக்கலாம். இது வந்து நான் ஸ்டவ்வில் வச்சு நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து இண்டாலியம் இல்லைன்னா நான்ஸ்டிக் எது வேணால் இருக்கும். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இது வந்து நல்லா சூடாக இருந்தால் நம்ம இதில் வந்து 1/4 குழி அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்க்கணும். இது சூடாக இருந்தால் நம்ம 1/4 குழி அளவுக்கு வந்து எல்லா குழிலையும் வந்து எண்ணெய் சேர்த்தாச்சு. அடுத்ததாக வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டை மிக்சர் வந்து ஒரு குழம்பு ஊற்றுற கரண்டி எடுத்து நம்ம 3/4 குழி அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கணும். ஃபுல்லாக ஊற்றக்கூடாது, இல்லைன்னா அது வந்து ரைஸ் ஆகும். ஸோ 3/4 குழி அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கோங்க போதும். பாருங்கள், நல்லா மீடியம் ஹீட்லேயே வந்து நம்ம வந்து முட்டை வந்து வேக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா சைட்ஸ்லாம் வந்து நல்லா குக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாருங்கள், நல்லா வந்து நம்ம முட்டை வந்து நல்லா ரேஸ் ஆகிடுச்சு. நம்ம குழியோட தாண்டி மேலே வந்துருச்சு பாருங்கள். ஸோ அதனால தான் எப்போயுமே 3/4 குழி ஊற்றணும். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. நம்ம இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டுடலாம். இதே மாதிரி வந்து எல்லா குழியில் இருக்கிற ஆம்லேட்டையும் நம்ம திருப்பிடலாம். சூப்பராக வெந்துருச்சு எல்லாமே. ஸோ எல்லாமே வந்து நம்ம பணியாரம் திருப்புற குச்சி வச்சு நல்லா திருப்பிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம திருப்பி விட்டாச்சு. இன்னொரு சைடு வந்து டக்குன்னு 1 நிமிஷத்துலேயே வெந்துடும். ஸோ ரொம்ப டைம் ஆகாது. இது நம்ம திருப்பி விடுற டைம்லேயே வந்து இன்னொரு பக்கமாக வெந்துட்டுருக்கோம். பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்துருச்சு. புசு புசுன்னு நம்ம குழி பணியாரம் சட்டியில் வந்து கரண்டி ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. வாங்க இது வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு சர்வ் பண்ணிடலாம். நம்ம இப்போ பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான புசு புசுன்னு நம்ம பணியார சட்டியில் வந்து கரண்டி ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியான ரெசிபி, குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வந்து பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் எங்கள் சேனலோட உடனடி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.